ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கு எதிராக வந்து 5 ஒருநாள் போட்டி 3 T20 போட்டியில் வந்து விளையாட போகிறாங்க. இதில் வந்து இந்திய அணிக்கு வந்து ஒரு சின்ன பின்னடைவு என்ன அப்படின்னா வந்து பும்ரா வந்து சேர்க்கல. பும்ராவுக்கு வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வந்து பும்ரா வந்து அபாரமாக வந்து பால் வீசக்கூடியவர். அவருக்கு வந்து ஓய்வு கொடுத்தது கண்டிப்பாக வந்து இந்திய அணிக்கு ஒரு பின்னடைவு தான். இருந்தாலும் வந்து மாற்று வீரர்கள் இந்திய அணியில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க ஓரளவுக்கு வந்து பும்ராவோட இடத்தை வந்து பூர்த்தி செய்வாங்க. அதே சமயம் வந்து நியூசிலாந்து அணியில் வந்து பேட்டிங், பவுலிங் எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. நியூசிலாந்து மண்ணில் வர போட்டி நடக்குது. இது வந்து நியூசிலாந்து அணிக்கு வந்து கூடுதல் ஒரு பலமாகவே இருக்கும். வில்லியம்சன், டெய்லர் போன்ற வீரர்கள்லாம் வந்து ஃபுல் ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியும் வந்து நியூசிலாந்து அணிக்கு வந்து சலைச்சவங்க கிடையாது. இந்திய அணி வந்து ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சிருந்தாலுமே வார்னர் மற்றும் ஸ்மித் இவங்க 2 பேரும் ஆஸ்திரேலியா அணியில் இல்லை. அவங்க 2 பேரும் ஆஸ்திரேலியா அணியில் இருந்து இந்திய அணி வந்து ஆஸ்திரேலியா தோற்கடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்திய அணிக்கு வந்து மேலும் அது வந்து பெருமை சேர்த்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து பந்து வீச்சாளரான டிம் சவுத்தி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து இந்திய வீரர்களுக்கு வந்து ஷார்ட் பிச் பால் வந்து அதிகமாக போட்டு இந்திய வீரர்கள் வந்து விக்கெட்டை வீழ்த்துவதற்கு வந்து திட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு டிம் சவுத்தி வந்து தெரிவிச்சிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற வீரர்களுக்கு வந்து தனியாக வந்து வியூகம் வகுத்து வச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஷார்ட் பிச் பால் வந்து அதிகமாக வந்து போட்டு எந்த மாதிரி ஃபீல்டிங்கை நிப்பாட்டி எப்படி வந்து அவங்கள வந்து அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து திட்டம் போட்டு வியூகம் வகுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு டிம் சவுத்தி வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ டிம் சவுத்தியுடைய வியூகம் வந்து பழிக்க போகுதா, இல்லை வந்து டிம் சவுத்தியுடைய வியூகத்தை முறியடித்து ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி வந்து சூப்பராக வந்து நியூசிலாந்து மண்ணில் அசத்த போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.